இந்த உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் எத்தனை தடவை படணும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியவே இல்லை. ஆனால் வந்து இப்போ ஏதோ வந்து கொஞ்சம் திருந்தின மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் தண்ணியில் தான் எழுதி வைக்கணுமாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து மனோஜ் சாப்பிட்ருக்க மாட்டாருன்னு முத்து என்ன பண்ணுறாரு, பிரியாணியெல்லாம் வாங்கிட்டு போய் அவரை ஷோரூமில் போய் பார்த்து சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் வந்து முதல்ல ஒரு பசிக்கலன்னு சொல்ல, சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி தான் அம்மா திட்டினா கோச்சிட்டு சாப்பிடாம இருப்பா, அப்புறம் நைட் நினச்சி பசிக்குதுங்க சாப்பிட்றா, என்ன இருந்தாலும் அண்ணனா போயிட்டு உட்காந்து சாப்பிட்றான்னு சாப்பிட வச்சா, சாப்பாடு வேணுமான்னு கூட கேட்காம மொச்சக்குன்னு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் வந்து அட்வைஸ் பண்ணி எதுக்குறா அம்மா கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு கேட்டால், அந்த அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் வேணாம், ஏதோ பிரியாணி கொண்டு வந்தால் சாப்பிட்டேன் அவ்வளோதான், இதையே காரணமாக வச்சு என் ஷோரூமை வந்து ஆட்டையை போட பார்க்காத அப்படிங்கிறாரு. இது ஷோரூம் அவர் ஷோரூமே இல்லை, அவங்க அப்பாவுக்கு 30 லட்ச ரூபா போட்டு இது பண்ண ஆரம்பித்த ஷோரூம். ஆனால் வந்து அவங்க அப்பாவோட பணம் தான் அது. அதான் அதை கேட்கறது கூட முத்துக்கும் ரவிக்கும் தோணல. ஆனால் முத்து என்ன பண்ணுறாரு, எனக்கு அந்த மாதிரி கேவலமான புத்தி இல்லைடா, உன்னை நம்பி வந்தேன் பாரு, உனக்கு போய் சாப்பாடு கொண்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாரு. இது நடுவில் ரோகிணிக்கு போய் சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கா, எப்போ பார்த்தாலும் உங்களை தான் திட்டுவாங்க, இப்போ ஆன்ட்டி என்ன வந்து அடிச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, உங்களுக்கு போய் ஏதோ பண்ண பாருங்க, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது பெரிய வேலை தான் செய்யும் அப்படிங்கிறத வசனத்தை டைரெக்டாகவே சொல்லிவிட்டு, நான் சரி எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்ட்டாங்க. மீனா தான் சொல்லிட்டியம்மா அப்படின்னு இருந்துச்சு, பரவாயில்ல மீனா அப்படின்ட்டு. வெளியே வந்தோடனே என்ன அவ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு விஜயா கேட்ட உடனே வந்து அவங்களெல்லாம் கூட்டு சேர்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, தனியாகவே நான் பண்ணிப்பேங்கிற மாதிரி கெத்தாக பேசிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ மீனா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சா, முத்து மீனாவை மாற்றி செருப்பை கையில் கொடுத்துக்கிட்டு மாற்றி நம்மளுக்கு என்ன அடி இதுங்களுக்கு போய் வந்து நல்லது நினச்சோம் பாருங்கள், இதுங்களுக்குலாம் நல்லதே நினைக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தெல்லாம் மீனா வந்து தன்னுடைய ஃபேமிலிக்கு சொல்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க தங்கை சீதா வந்து நான் கால் பண்ணி வெறுப்பேற்றுறேன் ரோகிணிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சத்யா என்ன சொல்கிறாருன்னா, சிட்டிக்கிட்டே முன்னாடியே அவங்க சரியில்லைன்னு எனக்கு தெரியும், சிட்டிக்கிட்டே அவங்க 2 தடவை பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு, இவங்க எதுக்கு பணம் வாங்கணும் அப்படின்னு இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. நிறைய சந்தேகமாக இருக்குன்னு ஒரு சூப்பரான சந்தேகம் வருது. சிட்டிக்கு உங்களுக்கு எப்படி க்ளோஸ் ஆனாங்கிறத பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்த மனோஜை ரோகிணிகிட்ட பேச விட மாட்டுறாங்க.